ஒரு வேக்கண்டான ஒரு பிளேஸ்ல 5 விதமான சக்திகளும் அதுக்குள்ள கூடுங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சிடுறீங்க. அப்ப அத நம்ம பில்டிங் அமைக்கிறோம். அந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆகுங்க. இந்த இம்பேலன்ஸ கரெக்ட்டா கொண்டு வரதாங்க இந்த வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கட்டாயமா ஒரு பிளெயினா இருக்கக்கூடிய ஒரு பூமிகளுக்கு வாஸ்து தேவையே இல்ல. அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கும்போது எனர்ஜி லெவல் மாறுது. டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் வாஸ்து உங்களுக்கு. இதுல உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? பொதுவா வந்து 8 டைரக்ஷன் இருக்கு உங்களுக்கு. நம்ம அத வந்து நம்ம ஜெனரிக்கா பார்க்கும்போது 4 டைரக்ஷன். அத நம்ம இன்டெப்த்தா பார்க்கும்போது 8 டைரக்ஷன்ங்க. இந்த 4 டைரக்ஷன்ல ஒளி கதிர் வரக்கூடிய விஷயங்கள் பெருசா இருக்குது அப்படின்னா ஈஸ்ட். ஏன்னா உங்களுக்கு சூரியன் அங்கதான் கிழக்கு. அப்ப அந்த கிழக்கு, மேற்கு, உங்களுக்கு தெற்கு, வடக்குங்கிற சப்ஜெக்ட்ல எந்த இடத்துல எந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. இப்ப காலையில நேரம் அப்படிங்கும்போது சூரியன் கிழக்கு பக்கம் பயங்கர சுள்ளுன்னு அடிக்கும் உங்களுக்கு. அப்ப வெளிச்சங்கள் ஜாஸ்தி தேவை. அந்த வெளிச்சம் தேவைப்படுறதுக்கான விஷயங்கள் எது? அத அந்த இடத்துல பிளேஸ்மென்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஈவினிங் என்ன ஆயிருது உங்களுக்கு சன் செட் ஆக ஆரம்பிக்குது. சாயந்தரத்துக்கு மேல செய்யக்கூடிய வேலைகள் என்ன? ஈவினிங் மேல வந்து இந்த உயிரினம் ஈவினிங் மேல இது ஓகே. இதுக்கான உயிரினங்கள் ஓகே ஃபைன். உயிரற்ற விஷயங்கள் சாயந்தரத்துக்கு மேல என்ன மாரி சப்ஜெக்ட் பண்றோமோ அது சாயந்தரம் பண்ணிக்கலாம். நம்மளோட எனர்ஜியோட பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டே டைம்ல பண்ணணும்.